ஹாய், வெல்கம் டு ஜுலாஸ் கனவு தோட்டம். இன்னைக்கு என்னோட ஹஸ்பண்டோட 51வது பிறந்த நாள் தாங்க. லாஸ்ட் இயர் என் ஹஸ்பண்ட்க்கு 50வது பிறந்த நாளுக்கு நான் 50 செடிகள் வாங்கி நம்ம கனவு தோட்டத்தில் வைக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணி வாங்கிட்டு, பட் என் ஹஸ்பண்டும் தாங்க ஹெல்ப் பண்ணாங்க. ஃபுல்லாக நாங்கள் அந்த செடிகள் எல்லாமே வச்சோம். அந்த செடிகளை பாதுகாக்கிறதுக்கு சுற்றி நாங்கள் எள்ளும் போட்டு விட்டோம். அந்த செடிகள் அப்போ நல்லா வளர்ந்துரும், அதுக்கும் நிழல் கிடைக்கும்னு சொல்லிட்டு எள்ளுலையும் நல்ல சூப்பரான அறுவடை ஃபர்ஸ்ட் டைம் எங்களுக்கு கிடைச்சதுங்க. இப்போ இந்த செடிகள் எல்லாமே ஒரு வருஷத்துல எந்த அளவுக்கு வளர்ந்து வந்திருக்குன்னு பாருங்க. இந்த வருஷம் அந்த செடிகளை பார்க்கும்போது உண்மையாவே என் மனசுக்கு ரொம்பவே நிறைவா இருந்திருதுங்க. வேற எந்த கிஃப்ட் நம்ம கொடுத்திருந்தோம்னாலுமே நமக்கு லைஃப் டைம் அதை நினைச்சு பார்த்திருக்க மாட்டோம். பட் இப்ப ஒவ்வொரு வருஷமும் நான் இந்த செடிகளை பார்க்கும்போது இது அவங்களோட பிறந்த நாளுக்கு 50வது பிறந்த நாளுக்கு நம்ம வச்ச செடிகள்லன்னு தோணும். பட் லெமன் மட்டும் கொஞ்சம் வளர்ச்சி கம்மியா இருக்கு. லெமனை புழைக்க வச்சு கொண்டு வரதே ரொம்ப கஷ்டம் தான். இப்பதான் அந்த காட்டை எல்லாமே நான் கிளீன் பண்ணிட்டு இருக்கேங்க. அது நான் ஃபுல்லா முடிக்கும் போது ரொம்ப டயர்டாயிருச்சு. நான் இப்போ இந்த வீடியோ பண்ணுவேன்னு தெரியல, அதனால வீடியோஸ் அதை நான் எடுத்து போடல. பட் அந்த கனவு தோட்டத்தை நம்ம உருவாக்கி அதுல இருந்து இந்த மாதிரி கலர்ஃபுல்லா நமக்கு பலன்கள் கிடைக்கும் போது அதுல கிடைக்கிற மன நிறைவு உண்மையாவே எனக்கு ரொம்பவே சந்தோஷம் கொடுக்கக்கூடியது தாங்க. இது என்னோட லைஃப் டைம் கனவுன்னு சொல்லலாம். என்னோட அப்பா கிட்ட நான் கேட்டது ஒரு தோட்டம் வேணும் அப்படின்னு. அதை இப்ப என் ஹஸ்பண்ட் எனக்கு நிறைவேற்றி கொடுத்துருக்காங்க. உண்மையாவே கிஃப்ட்னு பாத்தீங்கன்னா பர்த்டே பாயோட சேர்த்து இந்த கனவு தோட்டமும் எனக்கு கிடைச்ச கிஃப்ட்னு தான் சொல்லணுங்க. இந்த மாதிரி எத்தனை பேர் நீங்க உங்களோட லைஃப்ல என்ஜாய் பண்ணிருக்கீங்க, கிஃப்ட் கொடுத்துருக்கீங்க, கிஃப்ட் உங்களுக்கு கிடைச்சிருக்குங்கிறத கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.